ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கான அதிர்ஷ்டம் உனக்கு இருப்பதால் தானே இந்த பதிவை இப்போது கேட்க ஆரம்பித்துள்ளாய். இதை முழுவதுமாக கேட்ட பிறகு நம்பிக்கையோடு இந்த இரவு பொழுதை நீ நிம்மதியாக கடந்து வந்தாலே போதும். நாளைய விடியலில் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவில் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே. உன்னிடம் நிறைய தேவைகள் இருப்பதால் தான் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இப்போது உன்னை தேவைப்பட்டு தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது அவர்களுக்கான தேவைகள் எல்லாம் உன்னிடம் நடக்காது என புரிந்து கொள்கிறார்களோ அப்போதே சற்றும் யோசிக்காமல் பல அடி உயரங்களிலிருந்து பாரபட்சமின்றி உன்னை தூக்கி வீசி விடுவார்கள். ஏனெனில் மனிதர்கள் இப்போதெல்லாம் பழகுவதே தேவைக்காக மட்டும்தான் என மாறிவிட்டது. நீ உன் வாழ்வில் சாதனை படைக்க வேண்டும் என்றால், எல்லோர் கண் முன்னாலும் ஜெயித்து கௌரவமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால், நான் சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகளை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என் செல்லமே. ஏளனமும் எதிர்ப்பும் அங்கீகாரமும் உன் வாழ்வில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அத்தனையையும் நீ கடந்து வந்தே ஆக வேண்டும். யார் உன்னை ஏளனமாக பேசினாலும், நீ சொல்லக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் எதிர்ப்பை காட்டினாலும், உனக்கான அங்கீகாரத்தையும் மதிப்பையும் தர மறுத்தாலும் கூட எதையும் கண்டுகொள்ளாமல் நீ எப்போதும் போல எல்லாரிடமும் ஒரே மாதிரி பழகு. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது எந்த பிரச்சனையுமே இல்லாத, தடை தடங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. தடைகளை வெற்றி கொண்டு நீ வாழ்ந்தால்தான் அது சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும். நித்தமும் உன் வாழ்வில் நீ கஷ்டங்களையே அனுபவிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன் மனதை சாந்தியும் சமாதானமும் நிறைந்ததாக நான் மாற்றப் போகிறேன். குழப்பங்களையெல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து சந்தோஷத்தை உனக்கு சொந்தமானதாக நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் அன்பும் அருமையும் மதிப்பும் தெரியாதவர்கள் மத்தியில் நீ இருப்பதால் தான் உன் வாழ்க்கை என்ன என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கை அழகாய் மாறும். நீ என்னிடம் வேண்டி கேட்டதை காட்டிலும் மிக சிறப்பானதை விரைவாய் உனக்கு அமைத்து கொடுப்பேன். எக்காலத்திலும் நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னுடைய மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் மட்டும் கொடுத்து விடாதே என் செல்லமே. மற்றவர்கள் செய்கிற செயலையும் வேலைகளையும் பார்த்து நீ வருத்தமோ சந்தோஷமோ படவே கூடாது. ஏனெனில் எல்லாரும் அவர்களைத்தான் பார்த்து கொள்வார்களே தவிர, அவர்கள் வாழ்க்கைக்கு செய்ய வேண்டியதைத்தான் யோசிப்பார்களே தவிர, உனக்கு நல்லது கெட்டது என எதையும் யோசிக்கவும் மாட்டார்கள். எதையாவது சொன்னால் நீ வருத்தப்படுவாயே என வருந்தவும் மாட்டார்கள். அவர்கள் யார் மனதை நோகடிக்கலாம், யாரை பற்றி குறை சொல்லலாம், யாருடைய குற்றத்தை பறைசாட்டலாம் என்றுதானே இருக்கிறார்கள். உன் மனதால் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென முடிவு செய்து கொள். அதை யாராலும் தடுக்க முடியாது. மற்றவர்களுடைய பேச்சும் செயலும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் நீ நீயாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் வராகியம்மா என்னுடைய ஆசையும். உன்னுடைய மகிழ்ச்சியும் துக்கமும் உன் மனதை பொறுத்துதான் இருக்க வேண்டும் என் செல்லமே. மற்றவர்களின் செயல்களுக்காக நீ மகிழ்ச்சியடையவோ துக்கமடையவோ கூடவே கூடாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீ தோற்று விட்டாயேயானால் அதற்காக விதியை நினைத்து நீ வீழ்ந்து போய்விடாதே. ஏனெனில் நீ கீழே விழ நேரும் போதெல்லாம் மரத்தின் விழுதுகளை யோசித்துக்கொள். மரத்தின் விழுதுகள் கீழ் நோக்கி விழுவதால் தானே அந்த மரம் மிகவும் பெரியதாக பரந்ததாக நிமிர்ந்து நிற்கிறது. அந்த ஆலமரத்தின் விழுதுகளாக நீ உன்னை நினைத்துக்கொள். நீ விழும்போதெல்லாம் மீண்டும் பெரிய அளவில் நிச்சயம் எழுந்து நிற்பாய், பரவி நிற்பாய், விரைவில் வெற்றி வாகை சூடுவாய் என்பதை மனதிற்குள் வைத்துக்கொள். அவமானமும் தோல்வியும் கஷ்டமும் எல்லாம் உனக்கு ஒரு நாளும் முடிவாக போய்விடாது என் செல்லமே. அத்தனை விஷயங்களிலிருந்தும் உன் வராகி அம்மா நான் உன்னை காப்பாற்றுவேன். எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் உன்னை நிலையாய் ஆட்கொள்ளாத அளவிற்கு இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் நான் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். வாழ்க்கை என்னவென புரிந்து கொள்ள வேண்டுமா? சில நேரம் வாழ்க்கையில் உனக்கு புரியாத விஷயங்கள் நடக்கும். ஏன் இப்படி எனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறது, துன்பமும் சோதனைகளும் ஏன் என்னை பாடாய்படுத்துகிறது என யோசிக்கிறாயா? வாழ்ந்தே ஆக வேண்டுமா என பல நேரங்களில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறதா? ஒரு உண்மையை புரிந்து கொள்ளின் செல்லமே. எவ்வளவு கவலைகளும் துன்பமும் சோகமும் இருந்தாலும் கூட அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அந்த துன்பத்திலும் அந்த சோகத்திலும் கூட உனக்கு சின்னஞ்சிறு சந்தோஷங்களை உன் கண் முன்னால் நான் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன்.
நீ எல்லா நாளும் சந்தோஷமாக வாழ்ந்திடவும் முடியாது, துன்பத்திலேயே கழித்து விடவும் முடியாது. இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் துக்கமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதை அனுபவித்து அதை பகுதியாய் பிரித்து எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரி அமைதியோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் வாழ பழகு. கண் சிமிட்டுகிற உன்னுடைய இமைகள் ஒரு நொடி மூடினால்தானே, அதாவது உன் கண்கள் இருட்டை உணர்ந்தால்தானே மீண்டும் கண்ணை திறக்கும் போது பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். கண் இமைக்காமலேயே யாராலும் இங்கு உயிரோடு வாழ முடியாது என் செல்லமே. அவ்வப்பொழுது கண்ணிமைகளை மூடி அந்த இருளை உணர்ந்தால்தான் மீண்டும் கண்ணிமைகளை திறந்து பல நிமிடங்கள் வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கவும் உணரவும் முடியும். அதே போல்தான் உன் வாழ்க்கையிலும் அவ்வப்போது இன்பங்களையும் துன்பங்களையும் நீ மாறி மாறி கண்டு கொண்டால்தான் வாழ்க்கை உனக்கு சரியானதாக நிம்மதி நிறைந்ததாக மாறும். இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. கூடிய விரைவில் எல்லாவற்றையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சங்கடங்களைக் கண்டு சலனப்படாதே. பயமோ கவலையோ நீ கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் பயமும் கவலையும் பதட்டமும் உன்னை தாழ்த்தி உன் மனதை நோகடித்து உன்னை தவறான பாதைக்கு கூட்டி கொண்டு போய்விடும். மாறாக கஷ்டமும் துன்பமும் வரும்போது அதிலிருந்து பல அனுபவங்களை கற்றுக்கொள்ள பழகு. உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நல்லது நடந்தால் சந்தோஷப்படு. கெட்டது நடந்தால் இதுவும் ஒரு அனுபவம்தான். இனிமேல் எல்லாம் சரியாகும். இந்த கஷ்டமும் கடந்து போகும் என என் மீது நம்பிக்கை வை. நீ நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பரிசு கொடுக்க வேண்டும் என நினைத்தால் என்னிடம் வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய். நீ செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்காக நீ செலவு செய்த நேரமும் தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பில்லாத பரிசாக இருக்கும். ஆம் என் செல்லமே, அந்த பரிசையே நான் அவர்கள் வாழ்வில் பொக்கிசமாக மாற்றி கொடுப்பேன். உன் அன்பிற்கு உரியவர்களுக்காக நீ என்னிடம் என்ன கேட்டாயோ, அவர்கள் வாழ்வில் எது நடக்க வேண்டும் என என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ, அதை அப்படியே அவர்களுக்கு நடத்தி கொடுத்து அவர்களுக்கு அதை பரிசாகவும் கொடுப்பேன். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்த உன் வாழ்விலும் நான் நன்மைகளை மலரச் செய்வேன் என் செல்லமே. மனிதன் எப்போதுமே அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதிகம் பேசாதவனாகவும் அடக்கத்தோடும் அறிவு நிறைந்தவனாகவும் மாறுவான். அதனால்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், கஷ்டம் வந்தால் கலங்கி போகாதே, துணிந்து நில், உன் வாழ்க்கையை புரிந்து கொள்வாய் என்று. போலியான பேச்சை பேசி எல்லாரிடமும் நல்லவர்கள் போல நடித்து ஒரு சிலர் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையான பேச்சாய் பேசி நீ கெட்டவனாய் மனிதர்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லாமே நன்மைக்கே என நினைத்துக்கொள். கூடிய விரைவில் உன்னுடைய உண்மையான அன்பையும் அந்த பொய்யாய் பேசி போலியாய் நடிப்பவரின் பொய்யையும் இந்த உலகிற்கு நான் காட்டுவேன். உனக்கான காலம் வரும் வரையிலும் அமைதியோடும் வைராகியத்தோடும் போராடி கொண்டிரு என சொல்லிக்கொண்டே இருந்தேன் தானே. இதோ நாளை விடியலை உனக்கான விடியலாக இருக்கப் போகிறது. நீ பட்ட அவமானத்திற்கும் வேதனைக்கும் நான் தக்க பதிலை கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் இப்போது போற்றி பாராட்டி பேசப் போகிறார்கள். எவ்வளவோ சோதனைகளை அனுபவித்த உன் வாழ்வில் நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்ததின் காரணமாகவே இப்போது நான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க முடிவெடுத்து விட்டேன். பேரின்ப பெருமகிழ்ச்சியை பெற தயாராக காத்திரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் ஸ்ரீ வராய்தாய போற்றி.